அம்மையும் நீயே அப்பனும் நீயே அகிலத்தை யாரும் ஈசனே ஜோதியும் நீயே ஜோதியும் நீயே ஆதியும் நீயே அருளான ஈசனே திருநாமத்தை துவங்க அருள் புரிவார் புரிவார் அகிலாண்ட கோடியானால் அங்கையர்கள் விழுந்தோர் அழகி அகிலாண்ட கோடியானால் அங்கையர்கள் விழுந்தோர் அழகி அட்டகோழி வடிவம் அது தனையடைத்து ஆணி பூலோகத்தை அரசாட்சி செய்பவர்களே அட்டகோழி வடிவம் கொண்டு அவனை பூலோகம் அரசாட்சி செய்பவர்களே எங்காளியாகப்பட்ட அம்மையவர் வருவார் நமக்கு வருவார் இந்த ஒருவருக்கு வருவார் வருவார் ஒரு நாள் மனக்குறையது இல்லையே இல்லையே ஈசான பார்வையில் இருந்தான் ஏற்றதோர் நமது பெற்றான் ஈசான பார்வையில் இருந்தான் ஏற்றதோர் நமது பெற்றான் கையிலையில் பிறந்தான் நமது வரமது பெற்றான் பூலோகர் ஸ்ரீமயில் வைகும் தெய்வமாக பாண்டி மாயன் சுடலை களத்தில் அரசால வந்த எந்த
அசுரர்கள் ஒரு வரம். இந்த தேவர்களும் அசுரர்களும் அழகாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் வேளையில் இவர்களுக்கு கொஞ்சம் ஆசை வந்தது. என்ன ஆசை என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஆசை? எங்களுக்கு இறப்பு என்பதே வரக்கூடாது, இன்னைக்கு உயிரோடவே இருக்கணும், நாங்கள் என்றைக்குமே சிரஞ்சீவியாக வாழ வேண்டும், வர வேண்டும். முடியுமா? நடக்குமா? முடியாதல்லவா? முடியவே முடியாது. பிறப்பு அது இறப்பு ரெண்டும் கண்டிப்பா. அதுதான் கருவறையில் தோன்றுகிறான், கடைசியில் அங்கு பேர் அடைகிறான். அதே போல தேவர்கள் மசுரம் மனதில் எண்ணி கொண்டு எங்கு வருகிறார்கள்? முடிசாத மன்னாத என்னவல்ல என்னுடைய பெரியவர் பெருமானமாய கண்ணன். அந்த கண்ணன் நீங்க நாடி வந்தால் கேட்டதோர் வரத்தை நீங்க வென்றுவிடலாம், வென்றுவிடலாம் என்று சொன்ன போதே அந்த போட்டி அந்த தேவர்களும் வசனங்களும் தேவ அமர்வது கலந்திருக்கிறார்கள். கேட்டதொரு வரம் கிடைக்கும் போது தேவர்கள் ஒரு வரமும் அசுரர்களும் இருவரும் சேர்ந்து தேவ அமர்வது கிடைக்கிறார்கள். இப்படி தேவ அமர்வது கிடைக்கும் போது இப்பொழுது நல்ல முதலாவது நல்ல அமர்தத்திலே
கொடுக்க வேண்டும். இருவருக்கும் தர்க்கம் வருகிறது. வருகிறது. தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு புறம். அவன் நான் திங்கட்டா இல்ல நீ திங்கட்டா. ஆகா 2 பேரும் போட்டியில தான் இருக்காங்க. 2 பேரும் போட்டியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே பார்த்தால் அந்த மண் எம்பெருமான மாயக்கண்ணன் பார்க்கிறார். அந்த மாயக்கண்ணன் பார்க்கக்கூடிய வேலைகளை எம்பெருமான் பார்க்கிறார். இந்த இருவருக்கு நான் பங்கிட்டு கொடுக்கவா? கண்டிப்பாக தேவர்களுக்கு கொடுக்க. அந்த தேவர்களுக்கு கொடுத்த மாத்திரத்தில் ஒரே வருஷத்துல வாங்கிட்டு வராரு. அமிர்தத்தை தேவர்களுக்கே கொடுத்து வருகிறார். அசுரனுக்கு கொடுத்ததை அனுப்பிச்சிருவானே. ஆமா, உலகத்தையே வச்சிருவாங்க. ஒரு பாட்டில் இருந்தா ஒரு நிமிஷத்தை காலியாக்கிருவீங்க. உண்மைதானே? அந்த தேவாமிர்தம் உனக்கு கொடுத்த இந்த உலகத்தை நீ அழிச்சிருவியப்பா. ஆகவே இவருக்கு கொடுக்க கூடாது. யாருக்கு? அசுரனுக்கு. தப்பா நினைக்காத. ஆமா, அசுரனுக்கு கொடுக்க கூடாது என்று தான் நினைத்து மனதில் நினைத்து தேவர்களுக்கே கொடுக்கிறார். அந்த தேவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது வேளையில் அசுரனுக்கு கிடைக்கலையே பங்கு. அந்த இருவேருக்கு பங்கு கிடைக்கவில்லை ஆனந்தத்தில். ஆமா, இவன் யாரு மீது படையெடுக்கிறான்? கண்ணன் மீது படையெடுக்கிறான். கோபாலர் கண்ணன் வருகிறார். அப்படி இருக்கக்கூடிய வேலையில பார்க்கிறார். பார்த்து அந்த எம்பெருமான் மாயக்கண்ணன் மதுசூதனன் சக்கரத்துக்கு நான் பயந்து எல்லோரும் வருகிறார்கள். பாதாள உலகத்தில் எல்லாரும் பாதாள உலகத்தில் ஓடுகின்ற பொழுது பயந்து ஓடுகிறார்கள். அந்த சக்கரத்தை கண்டு பயந்து யார் வணங்குகிறார்? அவர் அடி பண்ணித்து
அதை பார்த்து மனைவியாக்கப்பட்டவன் உரைத்தான். உரைத்தாள் கண்ணனுடைய சக்கரத்தை கண்டபொழுது ரிஷிகர் பந்தரித்தார். ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள் ஒரே மாதம் உடையவனே தஞ்சமன் ஈரமாதமாச்சி இடையதி செலுத்திட 1 மாதம் மாதத்தில் முகம்மது வெளுத்திடும் நல்ல ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். அருமையான ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை பெற்றெடுத்து அந்த பெற்றது ஒரு குழந்தைக்கு வேதம் பற்றி சுட்ட வேண்டும் அல்லவா? திருநாமம் சுட்ட வேண்டும் அல்லவா? அந்த ஆண் குழந்தை பிறந்தவுடனே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் குறைவிட்டார்கள். கொப்பிலோடிதான் அடித்து நானும் ஒரு வேடியும் பொழுது ஒரு வண்ணமாக அந்த குழந்தையானது வந்து வருகிறது. அந்த குழந்தைக்கு வைரவம் சுட்ட வேண்டும் அல்லவா? அவருடைய குலமோ அரக்கர் குலம். இவன் வல்லமையோடு பிறந்த காரணத்தினால் இவனுக்கு வல்லரக்கன் என்ற ஒரு பெயர் நாமத்தில் சுட்டி அந்த வல்லரக்கன் எப்படி வந்து வருகிறார்? நல்ல ஒரு வயதை குதிரையேற்றம் வல்லடம்பு சிலம்பு சண்டை கூடு விட்டு கூடு பாக்கியம் ஆயக்கலை 64 ஆயக்கலை 64 கட்டுவனம் தான் கட்டுவனம். அது மட்டுமே அந்த வல்லருக்கு எப்படி வருகிறார்? வல்லமோடு இருக்கிறார். இந்த பாதாள உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் ஆண்டதே கிடையாது. ஆகவே இந்த பாதாள உலகத்தை நாம் ஆள வேண்டும். பட்டம் சூட்டி ஆள வேண்டும் அல்லவா? எப்படி வருகிறார்? 56 மனிதர்கள் ஒட்டுப்படுகிறார்கள். இந்த அரக்கனுக்கு மணிமகளும் சொல்லுகிறார்கள். மணிமகளும் சொல்லுகிறார்கள். அந்த அரக்கனுக்கு பட்டாசு சொல்லுகிறார்கள். யாரு? 56 மன்னர்கள் ஒட்டு கூடுகிறார்கள். அந்த
மக்களுடைய கவனத்தை அங்கு வருவோரை அறையிலை மஞ்சள் மக்களுக்கு கொஞ்சம் நன்மையை செய்யணும்ல. கண்டிப்பா மகிழ்ச்சியோடு செய்யணும். அவன் மக்களுக்கு நன்மை செய்தானோ இல்லையோ, இல்லை இல்லை, அவன் அதே ஏறிய உடனே அவன் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கான். எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கான். முத பார்த்தா எங்க ஆலய கடவுளை பார்த்தான். கடவுளை தான் கண்ணால முத பார்க்கணும். முத பார்க்கான். அரியாசனை ஏறினவன கடவுளை பார்க்கணும். அந்த கடவுளை பார்த்தோம்னா அந்த கடவுளுக்கு உண்டி எவ்வளவு சேர்ந்து பார்க்கணும். அப்ப கடவுள் மாதிரி நம்ம ஆயிடணும் அப்படின்னு நினைக்கணும். அவனுக்கு ஆசை. அவன் நடக்குமா? அது நடப்புதானப்போ புடப்பு கிடக்கு. கண்டிப்பா கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆகவே கடவுளை நேரம் பார்க்கான். ஆறுகால் பூசை அனுதினமா ஆண்டவனுக்கு நடக்க அது நடக்கக்கூடாது. சிறப்பான நடக்கு. ஆறுகால் பூசை அனுதினமும் நடக்கு. ஆண்டவனுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு கால் பூசைக்கு 100 ரூபான்னு போல. ஆருக்கு 600 ரூபாய் ஆச்சு. ஆருக்கு 600 ரூபாய் ஆச்சு. அது முன்னாம கிழமை யாருக்கு போகுது? அந்த கோயிலோட அந்த சுத்தம் சேர்த்துடலாம. அது நம்மள வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமா, இன்னும் செல்வ செழிப்போட இருக்கலாம். இவன் பார்த்தா இவன் கஜனவை நிரப்ப ஆரம்பிச்சான். உடனே பார்த்தா ஆலயத்துக்கு உத்தரவு போடுகிறான். 6 கால் பூசை 3 கால் பூசையாக மாத்து. பாதிக்கு பாதி. பார்த்தா 600 கடமை வாங்கி ஆராய்ச்சி மணி கட்டி நீதி தவறாமல் ஆண்டான்னு சொன்னான் தெரியுமா? எல்லாம் தவறிட்டான். நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் அறிக்கை உள்ள கொடுத்தான். சரி, என்ன அறிக்கை உள்ள கொடுத்தான்? சொன்ன வாக்கெல்லாம் மறந்துட்டான். ஏன்னா அந்த பதவி எப்பேற்பட்ட பதவி? பதவி வாசல் நிறைய இருக்குல்ல. ஆசை. அந்த பதவியில் அமர்ந்த உடனே பார்த்தா என்ன உழைத்தான் தெரியுமா? 56 மன்னர்களுக்கு அறிக்கை உள்ள கொடுக்கான். அவன் எப்படி உழைக்கிறான்? எனக்கு கப்பா மதிய கட்ட வேண்ட கை கட்டி உடுக்க வேண்டாம். அது மழை எப்படி போல 2 மணில 3 மணில இருந்து 5 மணி வரை 5 அதாவது 1 மணி நேரம் மழை 1 மணி நேரம் இடி
சோகமா மட்டையை போட்டானே எவ்வளவு டான்ஸ் பண்ணலாம் அதுக்கு போச்சு அது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பகுதி அப்படி இருக்கக்கூடிய வேலையை நான் செலுத்தவில்லை, நல்ல மழையில முடியவில்லை எங்க பார்த்தாலும் கரண்ட் சேர்ந்து வரும். சித்திரை மாசம் அடிக்கிற மாதிரி அடிக்க பத்தியா வெயிலே. ஆகவே உடனே என்ன படித்தார் தெரியுமா? நாடி சனிக்கவில்லை அந்த பஞ்சமோ பஞ்சத்துல மக்கள் எல்லாம் வாடிக்கிட்டு கிடக்கும் போது அவன் அடிக்க விடுங்க. எனக்கு கப்பம் கட்டுங்க, எனக்கு கீசி பணம் கொடுங்க, எனக்கு கீழ்பழிந்து நடங்கோ. விடுவானா? மக்களே பசியா இருக்கும் போது நீ மட்டும் என்ன பாலும் தேனும்? உடனே 56 மன்னர்களை அறிக்கை கொடுத்தா பத்தியா? மந்திரி பார்த்தா அரக்கா நாட்டுல மோதாத மோசமான. ஆமா, அது 56 மன்னர்கள். சரி, நம்ம ஒரே ஒரு நாடு, ஒரே நாடு இல்லவா? 56 மன்னர்கள் ஒண்ணு கூடி வச்சுக்கேன். ஆமா, உன்னை சின்ன பின்னமா ஆக்கி. ஆமா, அட்ரஸே இல்லாம ஆக்கி போடுவான். நம்மகிட்ட தான் படம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கு. என்ன படம் இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. எப்பேற்பட்ட படம் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கு சுவாத்து படம் தான் இருக்கு. நம்மகிட்ட இருக்க படம் பெரும் படம், மலையாட்டி படம். சரி, 40 இட்லி 2 ரசாவடை. நம்மகிட்ட இருக்கிற பூரா என்ன சோத்து படம். 3 பேரும் நல்ல தின்னுட்டு தூக்குற படம் தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த படைகளை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன். செய்ய முடியாது. எப்ப என்ன செய்யலான்னு மந்திரி அழைக்கிறான். ஐயா வாரமை ஆகவே நீ எதை வணங்க மறுத்தாய்? கடவுளை நான் கும்பிட மாட்டேன்னு சொன்னேன். கடவுளே தெய்வம் அந்த கடவுளை கும்பிட மாட்டேன்னு சொன்ன தெரியுமா? கடவுளை. சரி, அந்த கடவுளை நீ முதல்ல கும்பிடணும். ஆலய கதவை நீ திறக்கணும். ஆறுகால் பூசைய நடத்தணும். அந்த ஆறுகால் பூசையும் சரி அழகாக நடத்தி நடந்து கொண்டு
நீ ஆண்டவனை ஒரு முறை இல்ல ஆமா 12 வருட காலம் நீ தவம் இருக்க வேண்டும். தவமே இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தவத்தின் மூலமாக ஆமா உனக்கு அழகான ஒரு வரம் கிடைக்கும். அழகான வரம் அல்லவா? நல்ல அந்த வார்த்தை இறைவனை காண வருகிறான். கடவுளை காண வருகிறான். 12 வருட காலம் முடிந்தது. அருணகிரி மலை அடிவாரத்தில் வந்து சாந்தால் தருமுருகினால் சந்தனித்தினால் கோலமிட்டான். கோலமிட்ட வாசலில் குலைமாலை கமுது காட்டினான். அதை பலகையிட்டான். அதற்கு மேல் மாத்து விரித்தான். மாற்ற விரித்து தன்னுடைய புத்தியை கூர்மையாக மாற்றினான். உண்மையாக மாத்தினான். எப்படி புத்தி உன்ன மாதிரி. ஆமா அறிவோட இருக்கும்ல. அறிவோட அடிச்ச புல்லுதான். அதுக்கு மிஞ்சி எதுவுமே ஆக தன்னுடைய புத்தியை கூர்மையாக மாற்றினான். ஒரு வருடம் உள்ள 12 வருட காலம் இருந்தான். அந்த ஈசனை நாடி எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி தவம் இருக்கிறான்? அரகர நல்ல சிவனை
12 வருட காலம் சிவபெருமான நாடி கடும் தவம் இருந்தான். புரிந்து வருகிறார். ஆடாத கைலாச மாமலை அசைந்தது. அவன் தவத்தினார் அக்கினி சோலையாக வீசியது. வீசியது. அறிந்தான் சிவபெருமான் அம்மையும் அப்பனுமாக காட்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து சக்தி சிவனும் அல்லவன் உடனே சிவபெருமான் நான் சென்று அழைத்து வருகிறேன் என்று சொல்ல, பார்வதி நான் சென்று வருகிறேன் என்று சொல்ல, இருவருக்கும் தர்க்கம் அது வருகிறது. அந்த தர்க்கம் அந்த மாத்திரத்தில் நாம் இருவரும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டும் அல்லவா? நமக்கு தொண்டு ஊழியம் செய்யக்கூடிய தொண்டு ஊழியம் செய்யக்கூடியவன் அல்லவா? அந்த நந்தி தேவரை வரவழைப்பு வரவழைத்துக் கொண்டு அந்த நந்தி தேவனை வரவழைத்து தவமிருக்கும் மானிடனை அழைத்து வாப்பா. அழைத்து கொண்டு வாப்பா. எப்படி வருகிறான்? எப்படி எப்படி பாசி நல்ல படந்த மலை வளர்ந்த மணி கிரி தேரோடு மலை தேரோடு மலை நல்ல பறக்கும் மலை மலை நந்தி தேவன் அந்த கைலாச பர்வதத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா? அந்த கைலாச மாமலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக தான் நினைத்தேன். நந்தி தேவன் முன்னடக்க வல்லரக்கன் பின் தொடர்ந்து செல்கிறான். அவன் எங்கேயா செல்கிறான்? கைலாசம் தன்னம் மதிலையே சிவபெருமானை கண்டார். உனக்கு என்னப்பா வர வேண்டும்? என்னப்பா வேண்டும்? எந்த வரத்தை கேட்கிறான்? எந்த வரத்தை கேட்கிறேன்? எனக்கு 3 விரலால் முடிக்கு வரம். 3 விரலால் முடிக்கும் வரம் அல்லவா? சிவபெருமான் மேலிங்கிலும் பார்க்காரு. பார்த்து கொண்டே இருக்கிறான். இவன் என்ன வித்தியாசமான வரத்தை கேட்கான்? என்ன வித்தியாசமா இருக்கு? ஒருத்தன் பொண்ணை கேட்பான். ஆமா. ஒருத்தன் பொருளை கேட்பான். இது ஒரு சைஸா இருக்கு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆமா. இவன் 3 விரலை நீட்டுக்கிறான். ஆமா. என்ன 3 விரலே? ஆமா. இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்லவா? சரி. இந்த ஆள்காட்டி விரலை நீட்டினால் அது என்னது கணக்கமா இருக்குது? எதிர யாரு வந்தாலும் சரிதான். ஆமா. இந்த ஆள்காட்டி விரல் எனக்கு நீட்ட மாட்டான். அவனை தலையாண்டு சுக்கு சுக்கா உரிக்கிறான். எம்மா நீட்டாத. அடுத்து இந்த நடுவிரல் இருக்குல்லவா? சரி. அது என்ன விரல்? என்ன? பாம்பு. பாம்பு விரலா? அந்த நடுவிரலை எடுத்தினால் சரி சமுத்திரம் தீப்பிடித்து எரிய வேண்டும். எரிய வேண்டும். அடுத்து இருக்கிறது மோதிர விரல். ஆமா மோதிரம். நான் எங்க சென்றாலும் தெரியும், யார் வந்தாலும் தெரியும், எனக்கு கட்டுப்பட்டு நடக்கும். ஆமா எனக்கு கட்டுப்படணும். 3 விரலால் முடிக்க வரத்தை கேட்கிறான். இல்லாட்டால் எல்லிலும் சிறிய வரம் எம்பெருமாள் எனக்கு வர வேண்டும். வேண்டும் வேண்டும் அல்லவா? எல்லிலும் சிறிய வரம் எம்பெருமாள் எனக்கு தர வேண்டும். தர வேண்டும் அல்லவா? கடுகிலும் சிறிய வரம் கடைக்கண்ணனை எனக்கு தர வேண்டும். தர வேண்டும் தர வேண்டும். விடுவாரா? ஆமா விடுவாரா? என்னடா பொல்லாத அரக்கம் பொல்லாத வரத்தால கேட்க? ஆமா கேட்கான கேட்ட வரம் எப்பேற்பட்ட வரம்? எல்லிலும் சிறிய வரம். எதிலும் சிறிய வரம் அல்லவா? கடுகிலும் சிறிய வரம். சிறிய வரம் சிறிய வரம். கடைக்கண்ணன் எனக்கு நீ காப்பா. காப்பா. பார்த்தாரி சிவபெருமான் வேற வழி கிடையாது. ஆமா வேற வழியே